இன்றைக்கி வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கோம். கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க்கும் தான். ஆனால் 1 மார்க்கெல்லாம் கொஞ்சம் 2 மார்க் 3 மார்க் அவ்வளோ எதுவும் கஷ்டம்லாம் இல்லை, எல்லாமே ஈஸி தான். ஒரே 5 மார்க் 7 அட்டன் பண்ணிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருந்தது. கம்பல்சரி இருந்துச்சு 1 to 47 எல்லாம் எழுதியாது. கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரியும் கொஞ்சம் 3 மார்க் கம்பல்சரி கூட கொஞ்சம் 1 மார்க் கூட எல்லாம் ஈஸி தான். 5 மார்க்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. 2 மார்க்கில் சரி சார் ஸ்கூலில் சொன்னது தான் வந்துருந்துச்சு கொஸ்டின்லாம். 1 மார்க் ஒன்று இருந்து இந்தியா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் நான் நினைக்கிறத விட ரொம்ப ஈஸியாகவே கேட்டிருந்தாங்க. எல்லாம் 5 மார்க்கில் கிரியேட்டிவ் கேட்டிருந்தாங்க, ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. போட்டுற மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து 100க்கு 95 வாங்குற அளவு 1 மார்க்கில் 15 1 மார்க் வந்து புக் பேக்லேருந்து கேட்டிருந்தாங்க. பாக்கி 5 இன்டீரியர் கொஞ்சம் யூஸ்டாக போட்டலாம், ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 5 மார்க் இருந்துச்சு, மற்றெல்லாம் ஈஸி தான். 2 மார்க் கம்பல்சரி தெரியும். இன்றைக்கி வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கோம். கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க்கும் தான். ஆனால் 1 மார்க்கெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் இன்டீரியராகவும் இருந்துச்சு. பிருந்தாவன் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். இங்கே +2 இப்போ எழுதிட்டு வந்து மேக்ஸ் எக்ஸாம் படிக்கிறேன். 1 மார்க்லாம் பெருசாக கஷ்டமாக எல்லாம் ஈஸியாக இருந்தது. 20 இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. 2 மார்க்லாம் 7 அட்டன் பண்ணிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருந்தது. கம்பல்சரியும் பெருசாக ஒன்றும் கஷ்டமான கேட்கலாம். ப்ராப்பர்ட்டி வச்சு ஷோதட்டுங்கிற மாதிரி அது மாதிரி தான் வச்சு கேட்டிருந்தாங்க, ரொம்ப ஈஸியாக இருந்தது. 5 மார்க்கும் 5 மார்க்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. 1 மட்டும் கிரியேட்டிவ் கேட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் 3 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க் கூட ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லாம் ஈஸியாக இருக்கும். சென்டம் நல்லா எடுத்துக்கலாம். பிருந்தாவன் ஸ்கூலில் படிக்கிறேன் சார். இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் வந்து 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரியும் கொஞ்சம் 3 மார்க் கம்பல்சரி கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸி. 2 மார்க் கம்பல்சரி கொஞ்சம் டஃப்பு. 1 மார்க் பரவாயில்ல, ஓரளவுக்கு 90+ மார்க் இருந்துச்சு. படிச்சுட்டுருக்கேன். இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். 1 வேர்டு மட்டும் லைட்டாக டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி 2 மார்க் எல்லாம் ஈஸி தான். 3 மார்க் கூட எல்லாம் ஈஸி தான். 5 மார்க்கெலாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. 2 மார்க்கில் கம்பல்சரி இருந்துட்டு 1 வேர்டெல்லாம் அடிச்சுனா சென்டம் போட்டுருக்கோம். பிருந்தாவன் ஸ்கூலில் நான் மேக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதில் வந்து 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க் அவ்வளோ எதுவும் கஷ்டம்லாம் இல்லை, எல்லாமே ஈஸி தான். ஒரே 5 மார்க் மட்டும் தான் ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அது மட்டும் கரெக்ட் ஆகிட்டுனா மேக்ஸிமம் ஒரு 20-30% ஸ்கூல்லேருந்து வரும். கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸி தான். பிருந்தாவன் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. 12th மேக்ஸ் எக்ஸாம் இப்போ ஈஸியாக இருந்துச்சு. சார் ஸ்கூலில் சொன்னது தான் வந்துருந்துச்சு கொஸ்டின்லாம். சார் என்னென்ன இம்பார்ட்டண்டாக திரும்பி கொடுத்தாங்களோ, அது நைட் கிளாஸ் எல்லாமே கொடுத்தாரோ ரிப்பீட்டடாக கொஸ்டின் அதான் வந்துருந்துச்சு. அதனால் ஸ்கூலில் சொன்னதுனால இங்கே எழுதும்போது எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு எழுதுறதுக்கு. 1 மார்க்கு கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி வந்துருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 1-2 இன்டீரியர் இருந்துச்சு. அதை கொஞ்சம் யோசிச்சு போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை நாங்கள் கடைசியில் ஒழுங்காக போட்டோம், கரெக்டாக எழுதியிருக்கோம். அதே மாதிரி 2 மார்க் பார்த்த அளவுக்கு சார் இதெல்லாம் சொன்னாங்க, இதுதான் வரும், ரிப்பீட்டடாக வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதே மாதிரி 3 மார்க்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு 3 மார்க்கு. மற்றபடி 5 மார்க்கு சார் இம்பார்ட்டண்ட்டாக குறிச்சு கொடுத்த அந்த ஜெராக்ஸ் அது மட்டும்தான் வந்துருந்துச்சு. அதில் ஒரு 3 5 மார்க் நான் வரும். நான் சும்மா காலைல பார்த்தேன். அந்த 5 மார்க் அப்படியே அந்த 3 5 மார்க்கும் சார் சொன்னது ஸ்கூலில் சொன்னது அது அப்படியே வந்துருந்துச்சு. காலைல சும்மா ரிவிஷன் பண்ணும்போது பார்த்து எழுதுனேன். அப்போ அந்த 5 மார்க் தான் இன்றைக்கி வந்துருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு 5 மார்க் எழுதும்போது. மற்றபடி மேக்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. நல்லா எழுதிச்சு. 1-2 இந்தியா இருந்துச்சு. அது யோசிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. அது போட்ட ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் 5 மார்க்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. 5 மார்க் 2 மார்க் எல்லாமே ஈஸியாக எல்லாம் அதிகபட்சம் புக் பேக்கில் ஏற்ற கிரியேட்டிவ்னு பெருசாக கேட்கலாம். இது கம்பல்சரி கேட்ட கிரியேட்டிவ்மே அது ஈஸியாக. பிருந்தாவன் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் நான் நினைக்கிறத விட ரொம்ப ஈஸியாகவே கேட்டிருந்தாங்க. எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே எழுதியிருக்கேன். ரொம்ப ஈஸி தான் கொஸ்டின். எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஸ்டின்லாம் ஈஸியாக, சென்ட் எடுக்கலாம் ஈஸியாக. 1 மார்க் எல்லாமே கொஞ்சம் மாடரேட்டாக தான் கேட்டாங்க. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. 2 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கம்பல்சரி மட்டும் கூட ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. 5 மார்க் ஒரு 2 5 மார்க் ஆப்போசிட் 5 மார்க்கில் கிரியேட்டிவ் கேட்டிருந்தாங்க, ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. போட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 to 47 எல்லாம் எழுதியாச்சு. 5 மார்க் மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் எழுதியாச்சு. 2 மார்க் எல்லாம் கம்பல்சரி எல்லாம் பார்த்தாச்சு. 3 மார்க் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதான் எழுதிட்டோம். மிச்சம் ஈஸியாக இருந்துச்சு. கொஸ்டின் ஈஸி. 85 அப்போ மார்க் எதிர்பார்க்கேன். நித்திஷ், நான் பிருந்தாவன் ஸ்கூலில் படிக்கிறேன். அதாவது இப்போ மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு வந்துச்சு. மேக்ஸ் எக்ஸாம் வந்து எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றெல்லாம் ஈஸி தான். 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே ஈஸி தான். 95+ எல்லாம். பிருந்தாவன் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம். எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க்கு புக் பேக் ஈஸியாக இருந்துச்சு. இன்டீரியர் கொஞ்சம் யூஸ்டாக போட்டலாம், ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 5 மார்க் வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம சால்வ் பண்ணி போட்டால் ஈஸியாக இருந்துச்சு. 95 தேங்க்யூ. நான் பிருந்தாவன் ஸ்கூலில் வந்து 12th பப்ளிக் இன்னைக்கு எழுதினேன். மேக்ஸு கொஸ்டின் வந்து ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு.
20 ஒன்றும் 15 ஒன்னோட புக் பேக்கு மிச்சம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி போகிற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. கம்பல்சரி கூட ஓரளவு ஈஸியாக இருந்துச்சு. நான் எழுதினதில் வந்து 95க்கு மேலே வரும். என் பேர் கோகுல்ராஜ். நான் +2 பிருந்தாவனில் படிக்கிறேன். 100க்கு 95 வாங்குற அளவு கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே சென்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி. பிருந்தாவன் ஸ்கூலில் படிக்கிறேன். 12th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து 20 1 மார்க்கில் 15 பேக்கப்பு. மற்ற 2 மார்க் 3 மார்க் பொறுத்தவரை கிரியேட்டிவ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 5 மார்க்கில் எல்லாமே ஈஸி. இன்றைக்கி வந்து பிருந்தாவன் ஸ்கூலில் நான் மேக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதில் வந்து 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க் அவ்வளோதான் எதுவும் கஷ்டம்லாம் இல்லை, எல்லாமே ஈஸி தான். ஒரே 5 மார்க் மட்டும் தான் ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அது மட்டும் கரெக்ட் ஆகிட்டுனா மேக்ஸிமம் ஒரு 20-30% ஸ்கூல்லேருந்து வரும். கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸி தான். என் பேர் திப்பு சுல்தான். நான் பிருந்தாவன் ஸ்கூலில் படிக்கிறேன். மேக்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு எழுதுறேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 80+ மார்க் எடுக்கலாம். 2 மார்க்லாம் வந்து ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கோம். மேக்ஸில் வந்து 20 1 மார்க்கில் 15 1 மார்க் வந்து புக் பேக்லேருந்து கேட்டிருந்தாங்க. பாக்கி 5ல் ஒரு 3 இது நம்ம சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் 2 தான் அப்படி இருந்துச்சு. கம்பல்சரி 3 மார்க்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து க்ரியேட்டிவ் தான், ஆனால் மெத்தட் ஈஸி. ஆனால் 2 மார்க் ஈஸியாக இருக்குது தெரியும், ஆனால் கொஞ்சம் இது மற்றபடி 5 மார்க்லாம் எழுதிடலாம். இப்போ அவரேஜாக படித்தாலே 70 மார்க் எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருந்துச்சு. நான் ஒரு சென்டத்துக்கு எழுதியிருக்கேன். எத்தனை மார்க் வருதுன்னு